பாடம் 2 அடிப்படை மின்னியல் விளக்கங்கள் பகுதி 2. அது அப்படி கண்டினியூ பண்றோம். மின்தடை பற்றிய விதிகள்ல குறுக்கு வெட்டு பரப்புக்கு ஏற்றவாறும் எதிர்விகிதத்தில் மாறுபடும். குறுக்கு வெட்டு பரப்பு அதாவது டயாமீட்டர், அந்த ஒரு கம்பின்னு பார்த்தோம்னா அந்த கம்பி குறுக்கு வெட்டு பரப்புன்னு ஒண்ணு இருக்கும். குறுக்கு வெட்டு பரப்புனா அந்த கணம். இந்த குறுக்கு வெட்டு பரப்பு வந்து குறைவா உள்ள மின் கடத்திக்கு அதிக மின் தடையும், குறுக்கு வெட்டு பரப்பு அதிகமா உள்ள மின் கடத்திக்கு குறைவான மின் தடையும் வரும். ஒரு கடத்தில மின்சாரம் பாயும் போது அதில் ஏற்படும் வெப்பநிலை மாறுபாட்டிற்கு ஏற்றவாறு மின்தடையானது மாறுபடுது. இதுவே மின்தடை பற்றிய விதிகள் ஆகும். சுருக்கமா பார்த்தோம்னா வெப்பநிலை, ஒரு மின்தடைங்கிறதுனா வெப்பநிலையை பொறுத்து மாறுபடும். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அதுதான், வெப்பநிலையை பொறுத்து மாறுபடும். கம்பி நீளமா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி மின்தடை ஏற்படும். கம்பி ஷார்ட்டா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மின்தடைகள் மாறுபடும். குறுக்கு வெட்ட ஒரு கணம், கம்பியுடைய கணத்துக்கு தகுந்த மாதிரியும் இந்த மின்தடை வந்து மாறி மாறி வரும். அடுத்து டாபிக் வந்து ஓம்ஸ் லா, ஓம்ஸ் விதி. இது ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க, 9th 10th எல்லாம் படிச்சிருப்பீங்க, பிசிக்ஸ்ல படிச்சிருக்கலாம். ஒரு மின் சுற்றில் இருக்கும் மின்னோட்டம், மின் அழுத்தம், மின் தடை ஆகிய மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக அமைந்திருக்கும். அதாவது இப்ப மின்சாரம் எடுத்துக்கிட்டோம்னா மின்னோட்டம், இப்ப சொல்லிட்டு அதைத்தான் சொல்லிட்டு வந்தோம். மின்னோட்டம், மின் அழுத்தம், மின் தடை, இந்த மூன்றும் ஒன்றுக்கொண்டு தொடர்புடையதா இருக்கும். இம்மூன்றில் தொடர்பையும் பயன்படுத்தி ஓம்ஸ் என்ற அறிவியல் அறிஞர் ஒரு விதியை கண்டுபிடித்தார். ஓம்ஸ்ங்கிறவர் ஒரு அறிஞர், ஒரு அறிவியல் அறிஞர். அவரும் ஒரு விதியை கண்டறிஞ்சார். மாறா வெப்பநிலையில் இருக்கும் ஒரு மின் சுற்றில், மாறா வெப்பநிலைனா ஒரே சீரா இருக்கக்கூடிய வெப்பநிலையில இருக்கக்கூடிய ஒரு மின் சுற்றில் பாயும் மின்னோட்டமானது அம்மின் சுற்றின் மின் அழுத்தத்திற்கும் நேர் விகிதத்திலும் மின் தடைக்கு எதிர் விகிதத்திலும் இருக்கும். இதுவே ஓம்ஸ் விதி. நல்லா ஞாபகம் வச்சுக்க. இந்த விதியை வந்து நல்லா ஞாபகமா மனப்பாடம் பண்ணிட்டு வச்சுக்கிட்டோம்னா 3 மார்க் கொடுப்பாங்க. மாறா வெப்பநிலை, ஒரே சீரா இருக்கக்கூடிய ஒரு வெப்பநிலையில மின் சுற்றில் பாயும் மின்னோட்டம் அம்மின் சுற்றில் மின் அழுத்தத்திற்கு நேர் விகிதத்திலும் மின் தடைக்கு எதிர் விகிதத்திலும் இருக்கும். இதுவே ஓம்ஸ் லா. அந்த ஓம்ஸ் விதியை வந்து இந்த மாதிரி கணக்கிடலாம். ஓம்ஸ் விதி வந்து இந்த மாதிரி இந்த ஒரு ஃபார்முலா வச்சு கணக்கிடலாம் அப்படிங்கறத இந்த பிக்சர் காட்டுது. ஐன்னா மின்னோட்டம், ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அந்த அழகு சொன்ன இது வரைக்கும் சொல்லிட்டு வந்தோம். ஐன்னா மின்னோட்டம், வின்னா மின் அழுத்தம், ஆர்னா மின் தடை. இதுல நமக்கு எந்த இது தேவைப்படுதோ அதை கண்டுபிடிக்கலாம். ஐவி, I equal to V by R, R equal to V by I. எப்படி வேணாலும் இந்த ஃபார்முலா மாற்றி நம்ம அமைச்சுக்கலாம். இதுல ஏதாவது ஒன்றை கண்டுபிடிக்கணும். மின்னோட்டம் கண்டுபிடிக்கணும்னா மின் அழுத்தம், மின் தடையும் வேணும். இப்போ மின் தடை கண்டுபிடிக்கணும்னா மின்னோட்டமும் மின் அழுத்தமும் வேணும். இந்த மாதிரி மாறி மாறி எதை வேணாலும் நம்ம கணக்கிடலாம். 3ல எதை வேணாலும் நம்ம கணக்கிடலாம். அந்த ஃபார்முலா வச்சு சுருக்கமா ஞாபகம் வச்சுக்கிறோம். V equal to I into R, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாவை நம்ம மாற்றி அமைச்சுக்கலாம். I equal to V by R, R equal to V by I, இப்படி மாற்றி நம்ம அமைச்சுக்கலாம். இந்த ஃபார்முலா வச்சு நம்ம எது கொடுத்தாலும் நம்ம கணக்கிட தெரியணும். இந்த கணக்கீடுகள் ஒரு எடுத்துக்காட்டு கணக்கீடு. ஒரு 240 வோல்ட் மின் அழுத்தம் கொண்ட ஒரு மின் சுற்றின் மின் தடை 60 ஓம்ஸ். அந்த சிம்பிள் போட்டோம்னா அது ஓம்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். 60 ஓம்ஸ் எனில் மின் சுற்றில் பாயும் மின்னோட்டம் எவ்வளவு? மின்னோட்டம் இங்க எவ்வளவு? அதாவது மின்னோட்டம் கேட்டிருக்காங்க, ஐ கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு வந்து மின் அழுத்தம் தெரியும், மின் தடையும் தெரியும். மின்னோட்டம் எவ்வளவு? ஓம்ஸ் விதிப்படி I equal to V by R, I equal to V by R. பைங்கிறது நமக்கு மின்னோட்டம் தெரியணும். I equal to இப்ப 240 போட்டிருக்கு, வோல்ட் வந்து 240 இந்த கணக்கீடுபடி கொடுத்துருக்காங்க. 240 மின் தடை வந்து 60 கொடுத்துருக்காங்க, 60 ஓம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப 240 60ஆல வகுத்தோம்னா 4. அப்ப கிடைக்கிறது 4 ஆம்ஸ். அம்மீட்டர்ல அளந்து சொல்லியிருக்கோம்ல, ஆம்ஸ். இந்த மின்னோட்டம் வந்து 4 ஆம்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது ஓம்ஸ் விதியைப்படுத்தி ஒரு கணக்கீடுகள் கொஞ்சம் வரும். நம்ம அந்த கணக்கீடுகள்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு புரிஞ்சுக்கிட்டா போதும். இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். ஓம்ஸ் விதியை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் மின்னோட்டம், மின் தடை, மின் அழுத்தம் இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அடுத்தடுத்து பாடங்கள் படிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது வரைக்கும் இந்த பாடத்தை படிச்சு வச்சுக்கோங்க, போதும். ஓகே, தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.